ஹாய்ங்க. இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்த பத்தி நான் பேச போறேன். நான் வீடியோல காமிச்சிட்டு இருக்கிற விஷயத்துக்கும், நான் பேச போற விஷயத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனா, நான் வந்து அந்த விஷயத்த பத்தி சொல்றேன். இது வந்து என்னோட லைஃப்ல நடந்தது. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த விஷயம் வந்து நடந்துச்சு. என்ன அப்டின்னா, எங்க பக்கத்து வீட்ல இருந்தே என் வீட்ல வந்து ஆ என் வீட்டுக்கு வந்து எனக்கு தெரியாம 8 பவுன் நகைய எடுத்துட்டு போயிட்டாங்க. நகை எடுத்துட்டு போனது கூட தெரியாம நான் இருந்திருக்கேன். நகையும் எடுத்துட்டு என்கிட்ட சிரிச்சு சிரிச்சும் பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான பிறவிகள்லாம் இந்த பூமியில இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போதே, ஒரு மாதிரி ஏன்டா நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனா, நான் வந்து கர்மாவ ரொம்ப நம்புற ஒரு ஒரு ஆளு. கண்டிப்பா எனக்கு கெடுதல் நினைச்சு எங்கள கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சவங்க கண்டிப்பா ஒரு நாள் கஷ்டப்படுவாங்க. அத நான் பார்ப்பேன். கண்டிப்பா பார்ப்பேன். என்ன அப்படின்னா, நான் என்னோட பொண்ண வந்து ஸ்கூலுக்கு வேன் ஏத்தி விட போற ஒரு 5 நிமிஷம் கேப்ல ஆ என் வீட்ல புகுந்து நகைய வந்து திருடிட்டாங்க. இது வந்து அவங்க எங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. என் கூட நல்லா பேசுவாங்க. அது வந்து எதுக்கு அப்டின்னா, இந்த நகத்த திருடுறதுக்காக தான். என்கிட்ட இருக்கிற நகைய திருடுறதுக்காக தான் என் கூட பேசிட்டு இருக்காங்க அப்டிங்கிறதையே வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நான் ரியலைஸ் பண்ணேன் உண்மையாலுமே. அந்த விஷயத்த என்னால மறக்கவே முடியல. நாங்க வந்து நகைய காணோம்னு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனோம். ஆனா வந்து எனக்கு ஒரு இது இருந்துச்சு. கண்டிப்பா இவங்க தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு ஒரு டவுட் வந்து எனக்கும் சரி, என்னோட வீட்டுக்காருக்கும் சரி 2 பேத்துக்குமே இருந்துச்சு. அதே மாதிரி நகைய அந்த நாய் தான் எடுத்திருந்துச்சு. நாயின்னு சொல்லக்கூடாது. நாய்க்கு கேவலமாயிரும். அந்த ஜென்மம் தான் என்னோட நகைய எடுத்திருந்தது. நகையும் எடுத்துட்டு என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தத வந்து என்னால இன்னமும் மறக்க முடியல. எனக்கு இப்ப என்ன அப்டின்னா, என் நகை கிடைச்சிருச்சு. நான் எப்படியோ என் நகைய வாங்கிட்டேன். ஆனா, அவள வந்து நான் எந்த கொஸ்டினுமே பண்ணல. "நீ ஏன் என் நகைய எடுத்த?" ஏன் அப்டின்னா, அவ வந்து 2 புள்ளைகள வச்சிருக்கா. நம்ம வந்து அவள அவமானப்படுத்தக்கூடாது. கல்யாண புள்ளைக 2 பெரிய புள்ளைக. ஸோ நம்ம வந்து இத சொல்லி அவள கேவலப்படுத்தக்கூடாது. அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட நான் வந்து விட்டுட்டேன். ஆனா, நகையும் திருடிட்டு நான் வந்து எந்த கேள்வியும் கேட்கல. அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப ஓவரா ஆடுறதெல்லாம் நம்மனால பார்க்க முடியல. இன்னும் நான் வந்து டீட்டெயிலா வந்து எப்படி நான் கண்டுபிடிச்சேன், எப்படி என்னோட நகைய நான் திருப்பி வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் இனி வர நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். தேங்க் யூங்க.